வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். இவ்வளோ நாள் நமக்கு வந்து நிஃப்டி 50 இந்த 26 24 600க்கு மேலே வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது. ஓகே, என்னவோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அழகாக 24 470 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் கூட நல்லதுக்கே வந்து கிடையாது. ஸோ கொஞ்சம் ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து மார்க்கெட்டில் வால்யூம் வந்து ஜென்ரேட் வந்து ஆகும். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த பிரேக் டவுன் வந்து ஆயிருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து கொடுத்ததுனால மேபி நமக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு கொஞ்ச நாள் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்கு போகிறதுக்கு மார்க்கெட் வந்து தன்னை செட் பண்ணிக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது. இந்த இடத்துல இருந்து மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் மேலே போய் இந்த இடத்துல ஒன்று பிரேக் அவுட் கிடச்சி, அப்படி இல்லையா இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகி நமக்கு வயசாயிரும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மாதமாக வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. இதுவும் இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே வந்து செஞ்சு வச்ச சிலை மாதிரி வந்து மார்க்கெட் வந்து எங்கேயுமே நகராமல் அப்படியே வந்து இருக்குது. திருவிழாவில் காணாமல் போன குழந்தை கூட வந்து எங்கேயாவது எப்படியாவது தேடி பிடிச்சி அவங்க அப்பா அம்மா வந்து தானாக கூட கண்டுபிடிக்கிறது ஏதாவது வழி கண்டுபிடிச்சி போயிடும். நிஃப்டி 50 எங்கேயுமே வந்து நகர்றதுக்கு மாதிரி வந்து இல்லை. நான் எங்கே தொலைஞ்சனோ அங்கேயே வந்து நிற்பேன், என்னை தேடி நீங்களே வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. ஸோ இதில் எந்த அளவுக்கு வந்து கன்சால்டேஷன் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து நல்லது தான், இல்லைன்னெல்லாம் சொல்ல வரலை. ஆனால் இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிற டைமுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. ஏன்னா ஒரு ட்ரேடராக நமக்கு தேவை மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்கல அப்படின்னா நாம் வந்து பெருசாக வந்து ட்ரேடில் வந்து என்ட்ரி அப்படிங்கிறது வந்து கொடுக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் சீசனலாக வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் கொடுத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வேறு. ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக உக்காந்துக்கிட்டு இதையே பொழப்பாக வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிலைமை வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஸோ இருந்தாலும் இது வந்து கொஞ்ச நாள் இது மாதிரி இப்படி வந்து இருக்கும், அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. ஆனால் ஒன்ஸ் இந்த ஃபேஸில் இருந்து மார்க்கெட் வந்து நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்ல மூவ் வந்து கொடுக்கும், அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் வந்து கிடையாது. ஆனால் டைம் பீயிங் மார்க்கெட் வந்து நான் செஞ்சு வச்ச சிலை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து அப்படி நம்மளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ வருங்காலங்கள் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஒரு பிரேக் டவுன் ஆகும்போது தான் நமக்கு கிளியராக வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இந்த 24,600க்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நல்லதே வந்து கிடையாது. அதாவது அப் ட்ரெண்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும், அந்த பிரேக் அவுட்டுக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கண்டிஷன்ஸ். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் படி வந்து மார்க்கெட் நகர்ந்துருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ஷன் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கே வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு கேப் அப்பில் வந்து மார்க்கெட் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருக்குது. ஸோ இதனால தான் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் போது அது எப்படி வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது, எந்த டைமில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க சொல்கிறேன். அது கூடவே வந்து வால்யூமை வந்து பாருங்கள் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போ இது மாதிரி வந்து ஒரு பாஸானில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே அந்த இடத்துல ஒரு கேப் வந்து நிற்கும் இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. பெருசாக வந்து நகர்ந்து மேலே வந்து போகாது. ஆனால் இதுவே நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஹவர்ஸில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிது அப்படின்னா அதோட சைக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பார்ட்டிசிபேஷன் தான் மார்க்கெட்டை வந்து ட்ரைவ் பண்ணுறது. இந்த ஓப்பனிங்கில் இருக்கிற ஒரு 9:30 வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே வர அந்த இருக்கிற அந்த ஆர்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அல்லது வந்து ஒரு எங்கேயோ போகிற மாறாத்தா இங்கே வந்து ஆர்டர் போடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து போடுற ஆர்டர்கள் அதெல்லாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் சில பேர்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ப்ரைஸில் வந்து எக்ஸிட் ஆகியே ஆகணும், இந்த ப்ரைஸில் வந்து என்ட்ரி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கெட் ஆர்டராக வெல்லலாம், இல்லை வந்து ஒரு லிமிட் ஆர்டராக வெல்லலாம். ஸோ அதன் காரணமாக தான் நமக்கு வந்து ஓப்பனிங் வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி க்ளோசிங் வாலட்டிலிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த க்ளோசிங் வாலட்டிலிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அந்த சிஏஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதாவது இந்த விவேப்புக்காக நாங்கள் வந்து அந்த ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுறோம்,
அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அது ஆக்சுவலாக வந்து என்ன ரீசனுக்காக வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, க்ளோசிங் டைமில் நமக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து க்ரியேட் ஆகும். ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ப்ரைஸில் நான் எக்ஸிட் ஆகியே ஆகணும், இந்த ப்ரைஸில் நான் வந்து பை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு அன்இவனான ஒரு ஆர்டர் பேட்டர்னை வந்து க்ரியேட் வந்து பண்ணுது. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் ஒரு வாலட்டிலிட்டி வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த க்ளோசிங் டைமில் ஒரு காமா பிளாஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துரும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மட்டும் வந்து நடக்கும். அது வந்து நீங்கள் ஒரு நார்மலான டேவாக வந்து இருக்கலாம், அல்லது வந்து ஒரு எக்ஸ்பைரி டேவாக வந்து இருக்கலாம். ஆனால் மார்க்கெட் ரெகுலேட்டர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஈவினிங் 3 மணிக்கு மேலே போனாவே நமக்கு வந்து மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி வருது, அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், அதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துருக்குறாங்க. அதுக்கு தான் இந்த சிஏஎஸ் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ கரெக்டாக பாருங்கள், நம்ம ஒரு 3 மணிலேருந்து 3:30 மணிக்குள்ளே தானே நம்ம வந்து அந்த மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த எக்ஸ்பைரி அப்படிங்கிற டைம்லலாம் பயங்கரமான ஒரு மூவ் வந்து கிடைக்கும். கரெக்டாக பாருங்கள், இப்போ 3:10க்கு மார்க்கெட் அப்படியே வந்து நின்றுது. நாம் எல்லாம் ஏதாவது நம்மளால் வந்து ட்ரேட் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க, மார்க்கெட்டை அந்த ஈவினிங் க்ளோசிங் வாலட்டிலிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளோஸ் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ மார்க்கெட் ரெகுலேட்டர் வந்து ஜெயிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு விஷயமும் இடன் அஜெண்டா மாதிரி வந்து எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, இப்போ இந்த சிஏஎஸ் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணாங்க இல்லையா, அதை வந்து செல்லர்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து கிராக் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு வந்து தோணுது. இதில் 2 விஷயம் வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து ஆஸ் அ பையராக வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். அதுதான் வந்து இப்போ வந்து நடந்திருக்கு. ஸோ 3 மணிக்கு மேலே நமக்கு வந்து மார்க்கெட் நம்ம போகிறது வந்து கிடையாது. ஸோ அது ஓகே. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வருது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷனில் ஒரு ரியாக்ஷன் வந்து தெரியணும். அதே மாதிரி ஒரு மார்க்கெட் டவுன் சைடு வந்து போகுது அப்படின்னா கால் ஆப்ஷனில் நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து தெரியணும். ஆனால் சமீப காலமாக கொஞ்சம் வித்தியாசம் வந்து தெரியுது அந்த ப்ரைஸ் பிஹேவியரில். ஸோ இந்த ப்ரைஸ் பிஹேவியரில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அப்படின்னாலே சில விஷயங்கள் வந்து ஒரு லேயர் பை லேயராக வந்து கொஞ்சம் வந்து யோசிக்க தோணுது. ஸோ அதெல்லாம் வந்து நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். அதனால் வந்து அதை பற்றி நான் வந்து பெருசாக வந்து சொல்ல விருப்பப்படலை. ஸோ இப்போதைக்கு வந்து நிலைமை கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி மோசமாக தான் வந்து இருக்குது. அதுக்கு காரணம் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கண்ட்ரோல்டு மார்க்கெட்டாக வந்து நகர்ந்துட்டுருக்குது. அதுக்கு இன்னொரு ரீசனும் பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டுக்கு பெருசாக அந்த என்ன சொல்கிறது, ப்ராப்பரான ஒரு கண்டுபிடிச்சி இனிமேல் நான் வந்து மேலே போக போகிறேன், கீழே போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி மார்க்கெட்டும் வந்து ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கொடுக்காம வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் நமக்கு வந்து கௌசிக் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். இதோ பார் நான் வந்து கேட் ஓப்பன் பண்ணுறேன், இதோ பார் நான் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணுறேன், நான் வந்து அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்தார். இப்போ சடனாக கௌசிக் வந்து ஆஃப் ஆகிட்டார். இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து நியூஸ் வந்து தேவைப்படுது. ஏன்னா இந்த கன்சால்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே இருந்து மார்க்கெட் வந்து நகரணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து வரணும். அது வந்து நெகட்டிவாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கட்டும். அப்படி போனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து அந்த நியூஸ் இல்லாமல் கூட அந்த ஃப்ளோவில் வந்து நகர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த பழைய வண்டியெல்லாம் வந்து பஸ்ஸு லாரியெல்லாம் வந்து நம்ம ரோட்டில் நின்றுச்சு அப்படின்னா ஒரு 10-15 பேர் வந்து சேர்ந்து தள்ளி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ அந்த 10-15 பேர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நியூஸ் தான். ஸோ அந்த நியூஸ் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகி அது போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இல்லை அப்படின்னா இறங்கி இந்த யாருன்னா ஒருத்தர் வந்து தள்ளிக்கிட்டே வந்து இருக்கணும். அப்படி தான் வந்து மார்க்கெட் இப்போதைக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ்க்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துருச்சு அப்படின்னா இப்படி தான் வந்து சுற்றும். ஸோ இது இப்படி சுற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஆப்வியஸாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ பாயிண்ட் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கும், இவ்வளோ போகும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து குறைஞ்சிரும். ஸோ மறுபடியும் இன்னும் வந்து ஒரு 10-20 நாள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மூவ் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு பிரேக் டவுன் கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து எப்படி ஒரு மூவ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட்டில் நம்ம எதிர்பார்த்த ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஆனால் நடந்ததோடு சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து படுத்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க, இந்த இடத்துல நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு ட்ராப்பிங்
ஏரியாவாக வந்து இருக்குது, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்கன்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கிடைச்சாலும் அதே மாதிரி இந்த இடம் நமக்கு வந்து கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஒரு டவுன் மூவ் நமக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த ப்ளூ லைன் போட்டிருக்கோம் இல்லையா, நேற்று வீடியோ பார்த்துருங்களுக்கு உங்களுக்கு தெரியும். இந்த லைன் கட் பண்ணாலும் இந்த இடத்துல இன்னொரு லோ இருக்குது, அதையும் சேர்த்து வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து அப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து ஒரு புட் ஆஃப் ட்ரேட் வந்து போயிட்டோம் அப்படின்னாலும், இதுக்கு பக்கத்தில் இன்னொரு லோ இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை வந்து ட்ராப் வந்து பண்ணிடுறாங்க. அதனால தான் நேற்றே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஒன்று இதை பிரேக் அவுட் கொடுச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கும் ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுக்கணும், அப்போ தான் அப் ட்ரெண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனாலும் இந்த இடமும் பிரேக் டவுன் ஆகணும், அதுதான் வந்து டவுன் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக நம்மளை வந்து ட்ராப் வந்து பண்ணியிருக்கிற மாதிரியே வந்து செஞ்சு வச்சுட்டுருக்குறாங்க. ஸோ நேற்று வீடியோ பார்த்துறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும், ஏன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்து பம்மிட்டு இருந்தது அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து நடந்திருக்கு. இந்த இடத்துல சின்னதாக ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. அப்போது வரும் நாட்கள் வந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோவை கட் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும், புல் பேக்காக இப்படி வந்து போகும். அப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இப்படி வந்து கீழே இறங்கணும். இதுதான் வந்து ஆக்சுவல் பிளானாக வந்து இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு இந்த லோவை கட் பண்ணலை, மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும், இப்போ இந்த இடத்துல யாரெல்லாம் உள்ளே போனாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ட்ராப் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ என்ன நடந்திருக்கு, இப்படி கீழே இறங்கி இப்படி வந்து மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் நாம் வந்து நேற்றே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனாலும் ஜாக்கிரதையாக வந்து இருங்க, வால்யூமை பாருங்கள். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனாலும் இதையும் சேர்த்து ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான். ஏன்னா இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்மளை வந்து ஒரு ட்ராப் வந்து பண்ணிடலாம். அதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்தது சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பண்ணதோடு சரி. அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. இப்போ ப்ரைஸ் வந்து இந்த 78,250 கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வரைக்கும் ஓகே. இது அப்படியே நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா அகைன் இப்படி போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கணும். ஸோ இப்படி தான் நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது டவுன் சைடில். அப்படி இல்லையா மார்க்கெட் வந்து அகெயின் இப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா இப்படி மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 78,400க்கு மேலேருந்து ஒரு 78,800 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸில். ஸோ அடுத்தது வந்து நிஃப்டி 50. நிஃப்டி 50ல் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு கேண்டில் தான் வந்து மொத்த ட்ரேடிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து மூவ் அப்படிங்கிறது நிஃப்டி 50ல் வந்து சுத்தமாக இல்லை. வெறும் 20 பாயிண்ட்டு 30 பாயிண்ட் அப்படி தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,500 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 24,400 இருக்கலாம். 24,400 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,300 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 24,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம், இந்த 57,500 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,300 200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த லெவல் வரைக்கும் வந்துட்டாங்க. எப்போது ஒரு 9:40க்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புல் பேக் போகிறேன் அப்படிங்கிற பேரில் டே ஃபுல்லாக வந்து புல் பேக் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இங்கேயும் வந்து மார்க்கெட் வந்து ஸ்வாஹா. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,500 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,200 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 57,200 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57, 56, 900 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 57,500 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 57,200 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் ஒன்றும் சொல்கிற மாதிரி வந்து இல்லை, நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. கரெக்டாக வந்து ஒரே ஒரு கேண்டில் தான், அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே வந்து இல்லை. ஸோ நாளை ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 78,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 78,000 இருக்கும். 78,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 78,800, 700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 78,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 78,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. நாளையும் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 15,500 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 14,900 சப்போர்ட் இருக்கலாம். 14,900 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கும். 15,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 15,100 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.
மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.